இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜியில் வந்து ஸ்பைனல் கார்டு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்ம கால் பகுதியில் இந்த கட்டவரல் சைடில் வர்றது தான் ஸ்பைனல் கார்டுடைய கனெக்டட் பாயிண்ட். இப்போ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பார்க்கும்போது பிரெயின்லேருந்து கனெக்டட் ஆகி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்பைனல் கார்டு வந்துடும். ஸ்பைனல் கார்டில் மெயினாக வந்து நம்ம கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்தை திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து மிடில் பேக் பெயின், லோவர் பேக் பெயின், இதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்தோம்னா சர்வைக்கல், நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இந்த நெயிலேருந்து 3 ஃபிங்கர் வச்சோம்னா கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சர்வைக்கல் அப்படின்னு அடிக்கடி பார்த்துருப்போம். இந்த சர்வைக்கல் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல வந்து இப்போ பார்த்தோம்னா மொத்தம் வந்து 7 எலும்புகள் சர்வைக்கல்ல வந்து நம்ம கவர் ஆகுது. இந்த 7 எலும்புகளில் மெயினாக வந்து வர்றது சென்ஸ் ஆர்கான், கண்ணுக்கு கனெக்டட் உள்ள நர்வ் சிஸ்டம், காதுக்கு போகிறது, ஃபேசியலுக்கு போகிறது, பிரெயினுக்கு கனெக்டட் உள்ளது, பிட்யூட்டரி கிளாண்ட் கனெக்டட் உள்ளது, எல்லாமே இருக்கிறதுனால இந்த பகுதி வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது கீழே வந்துடும், அடிக்கடி படுது தலையில் அப்படின்னா இந்த பகுதி பாதிக்கப்படும் போது பிரெயின், பிட்யூட்டரி கிளாண்டு, சில பேருக்கு கண் பாதிப்பு, காது பாதிப்பு, இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். சில ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த சர்வைக்கல்ல 1, 2 பகுதி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுனா உடல் வந்து கோமா ஸ்டேஜ் ஆயிடும். அதே மாதிரி இந்த 4, 5, 6, 7ல் வர்றது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ். இந்த கழுத்து பகுதி வந்து அப்படியே வந்து ஸ்டிப் ஆகிடும், கழுத்தை திருப்ப முடியாது. சில பேர் கழுத்தை திருப்பினாங்கன்னா கிடினஸ், வெட்ரிகோ, தலை சுத்தல் ஏற்படும். கழுத்தை திருப்பினா கடுமையான வலி இருக்கும். நம்ம வந்து அந்த வலியை வந்து ஆரம்பத்திலேயே அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அதை குணப்படுத்தலைன்னா ரொம்ப அதிகமாகும் போது மைக்ரீன், ஹெட்ஏக்கு, ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக், பின்பக்க தலைவலி, அதே போல் கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மென்டல் டிசார்டர், அதே நிறைய பேருக்கு தூக்கம் இல்லாமல் ஆயிடுது. நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுது. இது போல் பாதிப்புகள்லாம் நிறைய வந்து இந்த கழுத்து பிடிப்பு, கழுத்து இறுக்கம், கழுத்து வலிகள்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அது எல்லாத்துக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் இந்த பகுதியில் தான் வந்து அழுத்தம் கொடுப்பது மூலம் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் தலைப்பகுதிகளுக்கு எல்லாத்துக்கும் செல்வதற்கு பயன்படும். அதே போல் அந்த பகுதியில் உள்ள மஸ்குலர் சிஸ்டம் வந்து தளர்வு நிலையை ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்குமே இந்த பகுதியில் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குறது. அதுபோல் கழுத்து பகுதியில் உள்ள ஏதாவது டியூமர், கட்டிகள் சில பேருக்கு ஏற்படுது. சில பேருக்கு த்ரோட்டில் கேன்சர் ஆகி அதனுடைய சிம்டம்ஸ்னால பெயின் வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிவில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. அதனால வந்து பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வலி வந்து உடனே குறைஞ்சிரும். சில பேருக்கு பெயின் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இன்சைடில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்துறது. அதனால என்ன பிரச்சனை, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் கொடுக்கும்போதே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து எந்த அளவுக்கு வலிகள் இருக்குது, கழுத்து பகுதியில் பிரச்சனை வந்து ரொம்ப சிவியர் ப்ராப்ளமாக இருக்கா இல்லை லைட்டான பிரச்சனையாக இருக்கா என்பதை நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி டயக்னோசிஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்ட்டை வந்து அற்புதமாக நமக்கு வந்து பயன்படும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு வலிகளுக்கும் அதனுடைய சிம்டம்ஸை வச்சு தான் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக பயன்படும். அதனால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலம் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமல் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம தீர்வு காணலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி டூல்ஸை வச்சு நம்ம பயன்படுத்துறது. இப்போ பார்த்தோம்னா இதுலேருந்து பார்த்தோம்னா கொடுக்கும்போது மெதுவாக கொண்டுட்டு வர்றோம். இதில் வந்து பார்த்தோம் இப்போ கொடுக்குற பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா 7 பெயின் இருந்துச்சுன்னா வரும். 2 டைப் ஆஃப் த பெயின் இருக்கும். நம்ம ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய வலி ஒன்று, இல்லை உண்மையில் கழுத்து பகுதியில் பாதிக்கப்படுதுன்னா அதனால வர்ற சிம்டம்ஸ் ஒன்று. அந்த பெயின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அந்த வலி வந்து ஏற்படும் போது சாதாரண வலியை விட மின்னல் வேகத்தில் ஏற்படக்கூடிய பயங்கரமான அதிகமான வலி தாக்குதல் தான் அந்த பாதிப்புகளுக்குரிய சிம்டம்ஸை வந்து நம்ம காட்டும். அப்போ நம்ம கொடுக்கும்போது எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது, சர்விக்கல் 1, 7, சர்விக்கல் 6, சர்விக்கல் 4, 5, 1 அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஸாலஜியில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அற்புதமாக பயன்படும். அதுக்கு பிடிச்சிட்டு அந்த பகுதியில் ப்ராப்பராக வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் இது மூலம் அழுத்தம் கொடுப்பது மூலம் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்தை திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கு முழுமையாக நம்ம தீர்வு காணலாம். ரெண்டாவது, இந்த பகுதியில் கொடுக்கறதுனால எப்லப்சி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வலிப்புகள்னால பாதிக்கப்படுது நெர்வ் சிஸ்டம். அந்த வலிப்புகள்லேருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் இங்கே உள்ள நெர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா
கழுத்து பகுதியில் நரம்பு அழுத்தம், பிரெயினுக்கு தங்கு தடை இல்லாமல் சீரான ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் செல்வதன் மூலம் அந்த வலிப்புகளையும் பாதுகாப்பதற்கும் நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி 100% நமக்கு பயன்படும். அதே போல் கழுத்து பகுதியில் ஆக்சிபிட்டல் வரக்கூடிய ஆக்சிபிட்டல் ஹெட்டேக்கு, அதே மாதிரி ஃப்ரண்டல் ஹெட்டேக்கு, இதுக்கும் வந்து இந்த பகுதியில் கொடுப்பதன் மூலம் தலையில் உள்ள நரம்பு மண்டலம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால அந்த வலிகளையும் குறைப்பதற்கும் இந்த சர்விக்கல் பார்ட் வந்து நமக்கு நல்லா உதவும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஸ்லீப்லெஸ்னஸ், இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம், பிளட் வெசல்ஸ், மஸ்குலர் சிஸ்டம்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த இயற்கையான தூக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் பயன்படும். இந்த பகுதியில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால நரம்பு மண்டலம் தூண்டப்படுவதால் தலையில் இருக்கக்கூடிய பிரெயின் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், அதே போல் பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த பகுதி வந்து நமக்கு பயன்படும். ஆக இதெல்லாம் மைனூட்டாக நம்ம கொடுத்து எந்த பார்ட்டில் வந்து சர்விக்கல் 1, 2, 3, 4, 5, 6, 7ல் எங்கே வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் பயன்படும். ஒவ்வொரு பாதிப்புக்கும் தகுந்தபோல ப்ராப்பராக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் ஃபுல்லாக கால் பகுதியில் மட்டுமே அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நம்ம வந்து டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம். இதில் வந்து முன்னாடி சொன்னாப்புல 5 டைப் ஆஃப் யூசேஜ் வந்து நமக்கு பயன்படும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரெமெடி ரிஃப்ளெக்ஸாலஜி, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட்டு டிசீஸை குணப்படுத்தக்கூடிய சிஸ்டம், 3வது வந்து மெயின்டைன் ஹெல்த்து, 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயின் ரிலீஃப் ட்ரீட்மெண்ட். இதெல்லாம் வந்து நமக்கு பயன்படும். இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் மட்டும் இந்த பகுதியில் கொடுப்பதன் மூலமாக தலையில் உள்ள சென்ஸ் ஆர்கன் எல்லாமே ஸ்ட்ரென்தன் கிடைக்கிறதுக்கு இது பயன்படும். அதாவது கண்களுக்கு செல்லக்கூடிய சுமால் நர்வ் சிஸ்டம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும், கண்களுக்கு செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் நல்லா விரிவடைந்து சீரான பிளட் சப்ளை வந்து கண்களுக்கு செல்வதற்கும், காதுகளுக்கு செல்ல நரம்புகள் வந்து அழுத்தங்கள் ஏற்படாமல் கேட்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய நெர்வ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும், அதே மாதிரி ஃபேஷியல் நெர்வ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும் இந்த பகுதி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு பயன்படும். அதே போல் கழுத்து பிடிப்பு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சரி செய்வதற்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் நமக்கு பயன்படும். ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர், வசந்த காலனி, அண்ணா நகர், சென்னை. டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி படிக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். 9444641062. நன்றி, வணக்கம்.